அதிகமாக இருக்குது. அவர் கம்மியாக சொல்கிறாரு. நிறைய பேர் இப்போ நம்ம ஊர்லேயே திண்டுக்கல் தொகுதியிலே 40,000 50,000 ஓட்டுகள் பாதிக்கும். ரெட்டை ஓட்டு இறந்தவர்கள் கணக்கெடுக்காமே இருக்குது. இப்போ கரெக்டாக வந்துடும். பீகாரின் வெற்றிக்கு காரணமே எஸ்ஐஆர் தான். தேர்தல் கமிஷனே அதை ஒத்துக்கிறோம். தங்களால் தான் இந்த வெற்றி என்று மோடியிடம் சொல்வதில் தேர்தல் கமிஷனுக்கு ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கும். ஏனென்றால் தேர்தல் கமிஷனை தலைமை தேர்தல் அதிகாரியை தேர்தல் ஆணையரை நியமிக்கிற உரிமை வருகிற பொழுது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியே வேண்டாம், நாங்கள் நியமிக்கிற இன்னொருவர் தான் இருக்க வேண்டும் என்று சட்ட விதியை நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்து தனக்கு இருக்கிற பெரும்பான்மையால் அவர்கள் அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள். எனவே ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக தேர்தல் கமிஷன் செயல்படுகிறது என்பதற்கு பல நூறு உதாரணம் இருக்கிறது. அதிலே ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு பீகார்ல இருக்குது. அந்த உதாரணத்தை அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே சொல்லியிருப்பது மக்களுக்கு இந்த உண்மையை மேலும் விளங்க வைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.